தீராதி ரத்த பாசம். சாக்கடை தண்ணி கடலிலே சேர்ந்தாலும் நம்முடைய இனம் என்று தான் ஏற்றுக்கொள்ளுமா? சாக்கடை என்று ஒருபொழுதும் ஒதுக்காது. அதை போல என் உடன்பிறப்பு அண்ணா உங்களுடைய பொன்னான திருமணியை 1000 அவர்களை கொண்டு வந்து பாதத்தில் ஒட்டி மத்தாலையால் துடைத்து தம்பியாவட்ட இளையவன் அடிபடி நிற்கிறேன். தம்பி இளையவா, திருமணி பாதைகளை படித்தபடியா இந்த பரந்த உலகில் என்றென்றைக்கும் நீ தீர்க்க சுகமாய் வாழ்ந்திருப்பாயப்பா. தம்பி, என்று உன் முகத்தை பார்த்தாலும் தளதளவென்று எப்படி சேத்திலே முளைத்து வருகிறதோ செந்தாமரைப்பூ அதுபோல் தளதளவென்று இருக்கும். இன்று உங்கள் முகத்தை பார்த்த உடனே அண்ணா அண்ணா உனக்கு வாடாத திருமுகம் வெத்தலை போல் இருக்கக்கூடிய முகம் வேத்த முகமாய் ஆகியிருக்கிறதே. என்னன்னா நடந்தது? எதனால் இப்படி முகவாட்டத்தோடு என் முன்ன நிக்கிறீங்க? தம்பி இளையவா, அண்ணன் சொல்லிவிட்டார் என்று சொல்லி சற்றேன்னு மனதிலே கலக்கம் இல்லாமல் படிக்க உன்னுடைய மனமாகப்பட்டதை தேற்றிக் கொண்டு நான் சொல்லக்கூடிய வார்த்தையை மட்டும் ஏன்று கேட்டினா போதும். என்னன்னா அப்படி சொல்ல போறேன்? நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாமல் சரி என்கிற வார்த்தையோடு என்றாவது தம்பி லட்சுமணா அப்படி என்று கூப்பிட்டு நீங்க சொன்ன வார்த்தைக்கு மதுர் வார்த்தை நான் பேசியிருக்கிறேன். இது மட்டும் நான் பேசுவேன் அண்ணா. தம்பி இளையவா, என்ன நடந்தது தெரியுமா? என்னன்னா நடந்தது? விடிந்தால் நான் கொடகிரி அயோத்தியமா நகரத்தை எனக்கு முடிசூட்டு விழா ஏற்பாடு செய்து கொண்டிருந்தாங்க. ஆமா, மிகவும் சந்தோஷமான விஷயமாச்சு. அப்ப இந்த இரவு வேளையில நம்மளுடைய சிற்றனையாகப்பட்ட கைகை அம்மா இந்த இரவு வேளையில தன்னந்தனிமையாக என்ன சந்திக்க வந்தார்கள். யார் உங்களை அழைத்தார்? சரி. அப்பா அம்மா, இந்த இரவு வேளையில தன்னந்தனிமையிலே என்ன வரவழைத்திருக்கிறீங்களே, என்னம்மா காரணம்னு கேட்டேன். அப்ப சொன்னால் பெரிய தாயாகப்பட்ட கைகை அம்மா, தம்பி ராமா, நான் சொல்லக்கூடிய வார்த்தை இதனால் வரைக்கும் நீ தவறு பேசியதே கிடையாது. இன்றும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைய நீ தவறு பேசக்கூடாது. எனக்கு ஒரு சத்தியம் செய்ய சொன்னார். சரி, சத்தியம் செய்த. அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? தம்பி ராமா, என் மகனாகப்பட்ட பரதன் இந்த அயோத்தியா நகரத்தை முடிசூட்டி நாடு ஆளணும். ராமன் 14 ஆண்டு காலம் நீ ஆதிமான கானகம் போகணும். கட்டளை விதித்து விட்டார். விடுவதற்குள்ளாக நீ நாட்டை விட்டு இடம், அதாவது புறப்பட வேண்டும் அப்படின்னு எனக்கு கட்டளை விதித்திருக்கிறார். சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாக நீ அரணிமான கானகம் போகணும் என்று தாயார் சொன்னாரா? அதனால என் தாயுடைய வார்த்தையை மறுத்து பேசாமல் படிக்கு நான் அரணிமான கானகம் போவதற்கு நான் ரெடி ஆயிட்டேன். இருந்தபோது நீ என்ன செய்ய தெரியுமா? அரணிமான கானகம் போகணும். ஆமா, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த அழைக்கிறேன். எனக்காக நீ ஒரே ஒரு உதவி செய்தாய் தம்பி. என்ன செய்ய வேண்டும்? ஸ்ரீ தாயினுடைய வார்த்தை பிரகாரம் நான் ஆரணிமான கானகம் 14 ஆண்டு காலம் நான் கானகத்தில் காலம் கழித்து மீண்டும் நான் அயோத்தியா நகரம் வந்து சேருவது வரைக்கும் இந்த கொடகிரி அயோத்தியா நகரத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கோ குடிமக்களுக்கோ எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லாமல் படிக்கு பார்த்துக் கொள்வது வேண்டியது உன்னுடைய கடமை. இங்க பார்ப்பா, இப்ப இப்படி சிரித்த முகத்தோடு இருக்கிறார்களோ
இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய முகத்துல யாரோட ஒருவருடைய கண்ணிலையும் கண்ணீர் என்பதே வரக்கூடாது. பாடி முகத்தோட பார்க்க கூடாது. இப்ப இருக்கக்கூடிய சிரித்த முகத்தோடு அன்று வந்த போது நான் பார்க்கணும். அப்படி நாட்டு மக்களுடைய குறைகளை தீர்த்து எந்த விதமான மக்களுக்கு எந்த விதமான குறைபாடு இல்லாமல் கட்டி காக்க வேண்டியது உன்னுடைய கடமை, என்னுடைய கட்டளை. இந்த ஜனங்க முகத்திலே சிரிப்பு இருக்கக்கூடிய காரணமே உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. இந்த ஜனங்கள் எதனால் இப்படி சிரித்த முகத்தோடு இருக்கிறார் தெரியுமா? நாளை விடிந்தால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் அப்படி என்று தேர் திருவிழாவென்று எல்லா ஜனங்களும் கோலாகலமாக சந்தோஷத்திலே எல்லாம் சிரித்த முகத்தோடு இருக்கிறார். நீங்க தானகம் போன என்று தெரிந்தால் அண்ணா அவருக்கு என்ன விதி வந்ததா? இந்த நாட்டை விட்டு நான் அரணிய கழகம் போகிறேன் சொல்கிறேன் அண்ணா. நீங்க அரணிய போவதா இருந்தால் ஒருபொழுதும் இந்த நாட்டில் நானும் இருக்க மாட்டேன். சொல்றேன், ஸ்ரீ ராமர் இருக்கும் இடமே எனக்கும் அயோத்தி அண்ணா. அதனால நீங்க முன்னே போனா உங்க பின்பதாகவே நானும் வருவேன். என்னை தயவு செய்து என்னை அரண்மனையில் விட்டு விட்டு போய்விடாது அண்ணா. லட்சுமணா என்று சொன்னாலும் இந்த லட்சுமணன் தனக்குத்தானே கழுத்து அறுத்துக்கிட்டு செத்து விடுவேன். ஒருபொழுதும் உன்னை விட்டு ஒருபொழுதும் பிரிந்திருக்க மாட்டான். தம்பி லட்சுமணா, இங்க பாருப்பா, தாயாகப்பட்டவர் எனக்கு ஒருவனுக்கு மட்டும் தான் கட்டளை வைத்திருக்கிறாங்க. ராமன் தான் காடாளன்னு சொல்லிருக்கிறாங்க. அதனால நான் தான் போகணும். நீங்கப்பா என் பின் தொடர்ந்து வரணும். நான் சொல்வதை கேளு. நீ இல்லாத இடத்தில் உயிர் போனாலும் நான் இருக்க மாட்டேன். 1000 முறை அடுக்கு முறையில் எடுத்து உரைத்தாலும் ஒரு பொழுதும் நான் இந்த அரண்மனையில நான் இருக்க முடியாது. என்னையும் கூட அழைத்து போக வேண்டும் சுவாமி. என் தாய் சொல்ல மறுத்து பேசினா, தாய் சொல்ல மறுத்து பேசி தருதல பிள்ளை என்று சொல்லி என்ன நகர்த்து பேசுவார்கள். உண்மைதான். நம்ம சூரிய குலத்துக்கு ஒரு இனிமை சொல் வந்துடும். அதுக்காக நான் இணங்கி நான் ஆர்னிமான காடகம் போறேன்னு சொல்லும் பொழுது நானும் வரேன்னு சொல்றேன். தம்பி, நீயே என் பின் தொடர்ந்து வந்துட்டா தந்தையோ வயதான காலத்துல குடிமக்களுடைய குறைகளை தீர்க்க முடியுமா? அதனால நான் சொல்வதை கேளுப்பா. தந்தையை பார்த்துக் கொள்வதற்கு பரதனும் சத்ருக்குன்னு அரண்மனையில் இருக்கிறாங்க. அவன் பார்த்துக்குவாங்கண்ணா. அண்ணா, தாய் தந்தை முகத்தை பார்த்ததை விட அந்த நாள்பட்ட ராமச்சந்திரனுடைய முகத்தை பார்த்ததுதான் அதிகம். அதனால தூங்கி எழுந்த உடனே அண்ணன் முகத்தை தான் பார்க்கணும்னு ஓடி வருவேன். அப்படி இருக்கக்கூடிய இந்த லட்சுமணன் நான் எப்படி அண்ணா உன்னை பிரிந்து நான் தனிமையிலே இருப்பான். தம்பி, என்னையும் உங்க கூட அழைத்து போகல அண்ணா. 1000 வார்த்தை எடுத்து சொன்ன போதும் நீ கேட்காமல் ஒரே புடிவாதமாக நீயும் ஆர்னியமான காணகம் வரணும்னு சொல்ற. சரிப்பா,
உன் மனைவியை வரவழைத்து உன் மனைவி இடத்துல ஒரு வாய் வார்த்தை சொல்லிவிட்டு ஆரண்யமான கானகம் புறப்படு. நான் மனைவியாகப்பட்ட சீதா பிராட்டியை வரவழைத்து அவளுக்கு தகுந்த புத்திமதிகளை சொல்லி அவளுடைய தாயினுடைய இதாசனம் அனுப்பிவிட்டு நானும் வருகிறேன். அனைவரும் கானகம் புறப்படுவோம். அண்ணனாகப்பட்டவர் சொன்னார் சீக்கிரமாக சீதாபுரத்தை அழைத்து வா என்று. அதனால என் அன்னையாகப்பட்ட சீதையை சீக்கிரம் அழைத்து வா லட்சுமணன் அழைத்தார் என்று அழைத்துக் கொள்ளப்பா. சீதா பாட்டி நான் கூட்டி வரணும். சீதா பாட்டி இல்லப்பா, சீதா 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 பிராட்டி. சீதா பாட்டில சீதா பிராட்டி. ஏதோ ஒரு பாட்டி இப்படியா தர சீதா பாட்டி சொல்லி தரப்பா.